Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் நம்ம டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, அதே மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கொஷின்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸையும் பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு இதில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய சில முக்கியமான ட்ரிக்ஸு, அதில் வரக்கூடிய சில காம்பவுண்ட்ஸுடைய இம்பார்ட்டன்ட் கேட்டகரி, இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஈபாக்சிடேஷனுக்கான பேஸ்டு கொஷின்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1 பாருங்கள். கொஷின் நம்பர் 1, ஈபாக்சிடேஷன். கொஷின் நம்பர் 1ல் ஈபாக்சிடேஷன் ஆஃப் ஆர், அதில் இந்த கான்ஃபிகரேஷனுடைய ஆர் கான்ஃபிகரேஷன் சைக்ளோ X2-enol, சைக்ளோ X2-enol வித் பெர்அசிட்டிக் ஆசிட். ஜென்ரலாக சொல்லும்போது பெர்ஆசிட்னு சொல்லுவோம். பெர்அசிட்டிக் ஆசிட் a 95:5 mixture of compounds A and B. காம்பவுண்ட்ஸ் A and B என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட்ஸ் A and B வாட்? நமக்கு ரிலேஷன் வந்து எனன்சியோமர், டயஸ்டீரியோமர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான நமக்கு ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை முதல்ல பாருங்கள். ஆர் சைக்ளோ X2-enol. சைக்ளோ X2-enol அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். முதல்ல திஸ் இஸ் த சைக்ளோ எக்ஸ் இன் ஜென்ரலாக சைக்ளோ X2-enol அப்படின்னா இந்த கேட்டகரியில் இது நம்பர் 1, எங்கே வேணால் நம்பர் கொடுக்கலாம். ஏன்னா சைக்ளோ எக்ஸினில் மல்டிபிள் பாண்டு தான் ஃபஸ்ட்டு நம்பரிங் 1. ஸோ இங்கே நம்பர் 1 கொடுத்தாலும் இங்கே நம்பர் கொடுத்தாலும் ஓகே. 2-enol அப்படிங்கிறது நமக்கு இந்த காம்பவுண்டில் ஒரு OH. பர்டிகுலர் இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுல இந்த காம்பவுண்டுக்கான கேட்டகரி வந்து பார்க்கும்போது, சப்போஸ் நம்ம ஒரு வெஜ்ஜிலையோ இல்லை டேஸ்லையோ எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம வெஜ்ஜில் எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எப்படி வந்து ஆட் ஆகுது, அந்த ஈபாக்சிடேஷன் எப்படிலாம் நமக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இட் இஸ் த சைக்ளோ X2-enol. இதனுடைய மிக்சர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதனுடைய மிக்சரில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காம்பவுண்டுடைய OH வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த சைக்ளோ X2-enolல அதனுடைய ஈபாக்சிடேஷன் ப்ராசஸ், ஈபாக்சிடேஷன் வித் பெர்ஆசிட். ஈபாக்சிடேஷன் அப்படிங்கிறது இந்த மல்டிபிள் பாண்ட்ஸில் வி கேன் ஆட் த ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை ஆட் பண்ணக்கூடியதில் சேம் சைட் அடிஷன், அதாவது சின் அடிஷன், ஆன்டி அடிஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நமக்கு இந்த OH இருக்கக்கூடிய அடிஷனில் 2 டைப்பான ப்ராடக்ட் வந்து நமக்கு பாசிபிள். ஃபஸ்ட் ஒன், இதே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த OH இருக்கக்கூடிய அதே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 95:5 அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன், அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிலோ த பிளேன் ப்ளஸ் அனதர் ப்ராடக்ட் OH பிலோ த பிளேனில் ஆக்சிஜன். ஸோ இங்கே எபோ த பிளேனில் ஹைட்ரஜன், இங்கே எபோ த பிளேனில் ஹைட்ரஜன். இட் இஸ் 95%. திஸ் இஸ் த 5%. என்னோட சேம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ நமக்கு இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா டயாஸ்டீரியோமர். ஸோ இந்த பேருக்கு என்ன பேர் அப்படின்னா டயாஸ்டீரியோமெரிக் பேர். ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் டயாஸ்டீரியோமெரிக் பேர் அப்படிங்கிறது தான் ஆன்சர், நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆல்ரெடி தெரியும் நமக்கு டயாஸ்டீரியோமெரிக் பேர் நமக்கு ஆப்ஷனில் எனன்சியோமர், டயாஸ்டீரியோமெரிக் பேர், ஐடென்டிக்கல், இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து டயாஸ்டீரியோமெரிக் பேர். ஆல்ரெடி நமக்கு தெரியும் டயாஸ்டீரியோமர் அப்படிங்கிறது நமக்கு மிரர் இமேஜ், அதாவது நான் மிரர் இமேஜ், நாட் மிரர் இமேஜ் வித் சூப்பர் இம்போசிபிள், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், நான் சூப்பர்
impossible and non-super and non-mirror image. Mirror image இருக்கக்கூடாது சரிங்களா. இதில் நமக்கு டயஸ்டீரியோமரை பொறுத்த வரைக்கும் non-mirror image of each other it is called the diastereomer. அதே மாதிரி mirror image of each other it is called the enantiomer அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த கேட்டகரியில் இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த டயஸ்டீரியோமரிக் பேருக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸை பார்க்கலாம். காம்பவுண்ட் ஏ ஒரு டையின் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பி ஒரு பென்சீனில் ஒரு 5 மெம்பர் ரிங், அதில் ஒரு டைகீட்டோன். காம்பவுண்ட் நம்பர் சி இது ஒரு டைகீட்டோன் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அண்டு ஒரு OH அனதர் ஒன்று OH. ஸோ இதில் இந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் acidity, the correct order of acidity of the compound A to Cக்கான acidity ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு முதல்ல நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கான்ஜுகேட் பேஸுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம முதல்ல செக் பண்ணணும். கான்ஜுகேட் பேஸுடைய ஸ்டெபிலிட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ணாவே இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ முதல்ல என்ன பண்ணலான்னா இந்த காம்பவுண்டுக்கான அசிடிட்டி ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய கான்ஜுகேட் பேஸுடைய ஸ்டெபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஏவுக்கு அதனுடைய அசிடிட்டி ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணலாம். கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட் ஏ டபுள் பாண்ட் O ஒன்று டபுள் பாண்ட் O. நமக்கு ஆல்ரெடி தெரியும் H+ மோர் அசிடிக் புரோட்டான். இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரிமூவல் ஆஃப் H+ we can get the ஒரு கான்ஜுகேட் பேஸ். அதனுடைய கான்ஜுகேட் பேஸில் திஸ் இஸ் த ஆனையான் டபுள் பாண்ட் O அண்டு டபுள் பாண்ட் O. ஸோ இந்த ஆனையானில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ஆனையானுடைய ஸ்டெபிலிட்டி, இந்த ஆனையான் ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. ஸோ 2 சைட்லையுமே ரெசனன்ஸ் வந்து பாசிபிள். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் சரிங்களா. நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமே ரெசனன்ஸ் வந்து நமக்கு பாசிபிள். சப்போஸ் இங்கே நமக்கு டபுள் பாண்டாக மாறினா இது O- மாறும். இங்கே டபுள் பாண்ட் O ஆர் இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே ஒரு டபுள் பாண்ட். திஸ் இஸ் த O- அண்டு டபுள் பாண்ட் சரிங்களா. திஸ் இஸ் த ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு ஆனையான். ஸோ இந்த ஆனையானுடைய ஸ்டெபிலிட்டி எந்த மாதிரியான ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ரெசனன்ஸ் பேஸ்டு ஸ்டெபிலிட்டி சரிங்களா. ரெசனன்ஸ் பேஸ்டு ஸ்டெபிலிட்டி இது ஃபஸ்ட்டு காம்பவுண்டுடைய நேச்சர். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் காம்பவுண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு பென்சீன் ரிங்கில் கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 மெம்பர் ரிங். இதில் டபுள் பாண்டு O அண்டு டபுள் பாண்டு O. இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான் எடுத்தோம்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஆக்சுவலாக இங்கே 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can get the removal of proton, we can get the conjugate base. அந்த கான்ஜுகேட் பேஸில் 5 மெம்பர் ரிங் இருக்கக்கூடியதில் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் அண்ட் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். திஸ் இஸ் த நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ O- மாறும். இந்த O- ஆனதுக்கப்புறம் ரெசனன்ஸ் பென்சீன் வழியாக திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இந்த O-. வேணா இன்னொரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 2 சைட்லையுமே வந்து நமக்கு ரெசனன்ஸ் வந்து பாசிபிள். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் நெக்ஸ்ட்டு O- இதை ஒன்றை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே டபுள் பாண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடியது O. அடுத்த கேட்டகரியில் இந்த இருக்கக்கூடிய நெகட்டிவ் இங்கே மைக்ரேட் ஆகிறதோ சரிங்களா. நமக்கு அந்த பாண்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த டபுள் பாண்டில் இங்கே இந்த டபுள் பாண்ட் ஆக்சுவலாக இந்த பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கேட்டகரியில் கூட இங்கே டபுள் பாண்டாக மாறுதும். இந்த டபுள் பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிறது நடக்கும். ஸோ இந்த பென்சீனில் ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படின்னா ஃபினைல் குரூப் எப்படி இன்வால்வ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் டெண்டன்சியாக நமக்கு இன்வால்வ் ஆகும். இந்த டபுள் பாண்ட் திருப்பி இங்கே மைக்ரேட் ஆகிறதும் இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிறதும் இந்த மாதிரி ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ த ஃபினைல் ரிங் இதுக்கான ரீசன் பாருங்கள். ஸோ த ஃபினைல் ரிங் இன்க்ரீசஸ் எலக்ட்ரான் withdrawing tendency. ஸோ இந்த ஃபினைல் ரிங் என்னவாக ஆக்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் டெண்டன்சியாக ஆக்ட் பண்ணுது. இது ஆப்ஷன் நம்பர் 2. அதாவது செகண்ட் காம்பவுண்ட் நமக்கு கொடுத்துருக்கூடிய செகண்ட் காம்பவுண்ட். தேர்டு காம்பவுண்ட் திஸ் இஸ் த தேர்டு காம்பவுண்ட். திஸ் இஸ் த OH and this is the OH. We can eliminate the proton. We can get the dianionic species. So double bond oxygen. This is also double bond oxygen. This is the O- and this is the O-. சரிங்களா. இந்த ஆசிடிக் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாரிக் ஆசிட். This acid is called the
squaric acid. In the squaric acid or squaric acid ion, squaric acid உடைய ஒரு ionic species. It is aromatic in nature. It is aromatic in nature. ஏன் aromatic nature? நமக்கு 2p electrons satisfy பண்ணுறதுனால இது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ 2p electron. ஸோ the 2p electrons is aromatic in nature. It is a squaric acid. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸுக்கு நமக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஆர்டர் சரிங்களா. நமக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏபி அண்ட் சியில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருன்னா ஹைலி அரோமேட்டிக் காம்பவுண்ட் வித் நமக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அரோமேட்டிக் கேரக்டர். ஸோ ஆப்ஷன் சி அல்லது ஆப்ஷன் த்ரீ தான் வந்து மோஸ்ட் அசிடிக் கேரக்டர். இந்த மோஸ்ட் அசிடிக் கேரக்டர் அடுத்து ஏ அண்டு பியை பார்க்கணும். ஏ அண்டு பியில் ஏ வந்து ரெசனன்ஸ்டு ஸ்டெபிலைசேஷன், ஃபினைல் ரிங் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அப்போ இதுவும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் ரெசனன்ஸ் மூலியமாக ஸ்டெபிலைஸ் பண்ணுது. இது பென்சின் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கம்பேர் டு த ஃபினைல் ரிங் சரிங்களா. இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை விட ரெசனன்ஸ் தான் வந்து மோர் ப்ரியாரிட்டி. ஸோ 3க்கு அப்புறம் நமக்கு இன்னும் ஃபஸ்ட்டு எதுனா 1 and 2. This is the acidic strength அல்லது acidity order. இதை நம்ம கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுக்கான இந்த அசிடிட்டி ஆர்டர். இந்த மாதிரி நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே லைனாக 1 by 1 பார்த்துட்டே வரலாம். இதில் நிறைய நமக்கு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர், அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர், இந்த கால்குலேஷன் பார்க்குறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங். இது இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் இந்த கைரல் சென்டர், கைரல் ஆக்சிஸ் அண்டு கைரல் பிளேன் அண்டு எலிக்கல் கைரலிட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ். இதில் நம்ம கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுக்கு அதனுடைய மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்க்கலாம் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கீ பாயிண்ட், இந்த கைரல் ஆக்சிஸ் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த கைரல் ஆக்சிஸ், இந்த கைரல் ஆக்சிஸ்க்கான எக்ஸாம்பிளில் ஆல்ரெடி நம்ம நிறைய கேட்டகரியெல்லாம் பார்த்துருக்கோம் கிளாஸில். இந்த கைரல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் அல்லீன்ஸ். அல்லீன்ஸுக்கு அனதர் நேம் வந்து குமுலின்ஸ். அல்லீன்ஸ் ஆர் குமுலின்ஸ். அல்லீன்ஸ் ஆர் குமுலின்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அந்த கண்டினியூஸ் டபுள் பாண்டில் ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய சிஸ்டமும் இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய சிஸ்டமும் இருக்குது. அதில் ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய சிஸ்டமில் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஈவன் நம்பர் ஆஃப் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கண்டினியூஸ் டபுள் பாண்டட் சிஸ்டத்தில் நமக்கு இந்த RS கான்ஃபிகரேஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கான ரீசன், இந்த டெர்மினல் கார்பன் should be planar, so we can calculate the geometrical isomer, and the terminal carbon should be perpendicular to each other, we can calculate the RS configuration அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே சேம் தான், நம்ம இதே சேம் தான் மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி பைபைரோல்ஸ் காம்பவுண்ட், பைபைரோல் காம்பவுண்ட்ஸ் அல்லது பைபைரோல்ஸ். அடுத்தது ஸ்பைரேன்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்பைரேன்ஸ் அப்படிங்கிறது 2 rings ஆர் கனெக்டட் வித் 1 கார்பன் ஆட்டம், இட் இஸ் கால்ட் த ஸ்பைரேன். இந்த ஸ்பைரேனில் கண்டினியூஸ் டபுள் பாண்ட் இருக்கலாம், இல்லைனா நமக்கு அதே மாதிரி கேட்டகரியில் ஹெமி ஸ்பைரேன்ஸ். தீஸ் ஆர் த கைரல் ஆக்சிஸை ஷோ பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ். அந்த கைரல் ஆக்சிஸ் வழியாக நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் வந்து கைரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு இதுதான் கீ பாயிண்ட் 1 அண்ட் கீ பாயிண்ட் 2, கைரல் பிளேன் ப்ரெசன்ட் இன் த காம்பவுண்ட். கைரல் பிளேன் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த பிளேன், கைரல் பிளேன் இஸ் ப்ரெசன்ட் இன் த காம்பவுண்ட்ஸ் ஆர். எந்தெந்த காம்பவுண்ட்ஸில் கைரல் பிளேன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அடுத்தது சரிங்களா. இதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா நமக்கு பேராசைக்ளோஃபேன்ஸ், இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கிளாஸில். பேராசைக்ளோஃபேன்ஸ் அண்டு டிரான்ஸ்சைக்ளோஆக்டின், these are the examples of chiral plane present in the compound. அதே மாதிரி helical chirality நமக்கு நார்மலாக தெரியும். helical chirality they are present in DNA. அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து helical structure. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்துருப்போம். helical chirality பொறுத்த வரைக்கும் நமக்கு
இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் இந்த ஃபினைல் குரூப் இருக்கக்கூடிய ரிங்கில் டபுள் பாண்ட், அதே மாதிரி இன்னொரு ஃபினைல் குரூப். இதை நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக எழுதுகிற பின்னாடி எக்ஸாம்பிள் எழுதும்போது பார்க்கலாம். இது கொஞ்சம் சரியாக ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த டிஎன்ஏ லாஸ்ட் ஒன் நமக்கு கைரல் சென்டர். ஆல்ரெடி தெரியும் கைரல் சென்டர் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த கைரல் சென்டரை பேஸ் பண்ணி நிறைய கேட்டகரி எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? எதுலாம் இந்த கேட்டகரியில் வரக்கூடியது அப்படின்னா கைரல் சென்டரில் நமக்கு இந்த கைரல் சென்டரில் பெரும்பாலும் மோஸ்ட்டாக வியூ ஆகக்கூடியது நமக்கு இந்த sp3 கார்பன், அதாவது 4 டிஃப்ரெண்ட் குரூப். அதே மாதிரி சூடோ கைரல் சென்டர் பார்த்தோம், ப்ரோ கைரல் சென்டர் எல்லாமே பார்த்தோம். அந்த கேட்டகரியில் கைரல் சென்டர் அப்படிங்கிறது கார்பனில் 4 டிஃப்ரெண்ட் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகும்போது இட் இஸ் கால் த கைரல் சென்டர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு பைஃபினைல் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், ஒரு ஃபினைல் குரூப், அனதர் ஃபினைல் குரூப்ஸ். இந்த காம்பவுண்டில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய NO2 இந்த மாதிரி ஆர்த்தோ பொசிஷனில் 2 பல்கி குரூப் ப்ரெசென்ட் இருந்தால் நமக்கு இந்த பாண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனாக மாறும். ஒன்று பிளேன்லேயும் ஒன்று அவுட் ஆஃப் த பிளேன்லேயும் ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், இங்கே எழுதியிருக்கோம். இது பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ், தே ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் கைரல் ஆக்சிஸ். சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷனில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டது அப்படின்னா இது கைரல் ஆக்சிஸ்க்கான எக்ஸாம்பிள். இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஒரு டைப்பான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு இதே கேட்டகரியில் ஒரு நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா? சைக்ளோ ஆக்டீன். திஸ் இஸ் த சைக்ளோ ஆக்டீன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இது சைக்ளோ ஆக்டீன். இந்த சைக்ளோ ஆக்டீன் சரிங்களா, இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும் கைரல் பிளேன். இங்கே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கைரல் பிளேனில் ட்ரான்ஸ் சைக்ளோ ஆக்டின். ஆக்சுவலாக இது என்னதுங்க ட்ரான்ஸ் சைக்ளோ ஆக்டின். நம்ம ஜென்ரலாக சைக்ளோ ஆக்டின்னு சொல்லுவோம், பட் இது வந்து ட்ரான்ஸ். சிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் 2 விதமான கேட்டகரி இருக்குது, ஒன்று சிஸ் இன்னொன்று ட்ரான்ஸு. நமக்கு அப் டு சைக்ளோ எக்ஸினை பொறுத்த வரைக்கும், சைக்ளோ எக்ஸ் அதாவது ஜென்ரலாக சைக்ளோ அல்கீனை பொறுத்த வரைக்கும் அப் டு 3 to 7 member cycloalkene only exist cis, but the cyclooctane தான் 2 ஃபார்ம் எக்ஸிஸ்ட் பண்ணும், ஒன்று சிஸ் இன்னொன்று ட்ரான்ஸ். ஸோ இந்த சைக்ளோஆக்டேன் அப்படிங்கிறதுல என்ன பிளேன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா கைரல் பிளேன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் ப்ரெசென்ட் இன் கைரல் பிளேன். சரிங்களா? இது ஒரு டைப்பான கேட்டகரி. லாஸ்ட்டு கேட்டகரி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கேட்டகரி. 2 ஃபினைல் குரூப். திஸ் இஸ் த அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபினைல் குரூப். திஸ் இஸ் ஆல்தோ ஃபினைல் குரூப். நமக்கு இங்கே கனெக்டாக இருக்கக்கூடிய மெத்தில், இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே எபோத பிளேனில் ஒரு மெத்தில். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கூடிய இந்த காம்பவுண்ட் இட் இஸ் கால் த ஹெலிக்கல் கைரலிட்டி. எபோத பிளேன்லேருந்து பிலோ த பிளேனுக்கு வரணும். சரிங்களா? இட் இஸ் கால் த, இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹெலிக்கல் கைராலிட்டிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் த ஹெலிக்கல் கைராலிட்டி ஆஃப் த காம்பவுண்டுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுதான் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கட்டுறது. இந்த காம்பவுண்ட் எதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா கைரல் ஆக்சிஸ்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திஸ் காம்பவுண்ட். அண்ட் செகண்ட் காம்பவுண்ட் கைரல் பிளேன் சைக்ளோ ஆக்டீன், இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா கைரல் பிளேன். அண்ட் ஹெலிக்கல் கைராலிட்டிக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் திஸ் காம்பவுண்ட். சரிங்களா? தீஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெலிக்கல் கைராலிட்டி அண்டு கைரல் பிளேன் அண்டு கைரல் ஆக்சிஸ். இதெல்லாமே இதில் இன்னொரு முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது, அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அமாங் த காம்பவுண்ட்ஸ் A to C, the aromatic compounds are கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட்ஸில் இதெல்லாம் அரோமேட்டிக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் காம்பவுண்ட் ஏ, திஸ் இஸ் த காம்பவுண்ட் ஏ, அண்ட் காம்பவுண்ட் பி, திஸ் இஸ் த காம்பவுண்ட் பி. Next one, this is the compound C. அப்போ எதுலாம் இந்த காம்பவுண்டில் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுடைய அரோமேட்டிக் கேரக்டர் அல்லது அரோமேட்டிக் ஆர்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜென்ரலாக ஏதாவது அரோமேட்டிக்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நமக்கு
இதில் ஆப்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன்லி, ஏ அண்டு பி, பி அண்டு சி, ஏ அண்டு சி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் ஏ, பி, சி அண்டு டியில், ஆப்ஷனில் ஏ, பி அண்டு சி, அடுத்த ஆப்ஷனில் ஏ அண்டு பி, அடுத்த ஆப்ஷனில் ஏ அண்டு சி அண்டு அடுத்த ஆப்ஷனில் பி அண்டு சி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ஆப்ஷனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த நம்ம முதல்ல அரோமேட்டிக் காம்பவுண்ட் இல்லையான்னு பார்க்கலாம். இது ஒரு 10 அணுலின். 1 2 3 4 5 6 7 8 9 10. திஸ் இஸ் த 10 அணுலின். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 10 அணுலின்ஸில் இந்த கார்பனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய the 2 hydrogens are perpendicular to each other. The two hydrogens are perpendicular to each other. இந்த ரிப்பல்ஷனுக்கு பேர் தான் வான் டெர் வால்ஸ் ரிப்பல்ஷன் அல்லது ஸ்டெரிக் ரிப்பல்ஷன். வான் டெர் வால்ஸ் ரிப்பல்ஷன் அல்லது ஸ்டெரிக் ரிப்பல்ஷன். we can reduce the aromatic character. இந்த காம்பவுண்ட் இருக்கிறதுனால it is called the non aromatic compound. சரிங்களா, இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னா this is the non aromatic compound. ஸோ இது அரோமேட்டிக் கிடையாது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடியது எல்லாமே ராங். ஆக்சுவலாக ஏ இங்கே இருக்குது, இதுவும் ராங், ஏ இருக்குது ராங், ஏ இருக்குது ராங். ஆக்சுவலாக இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் பி அண்டு சி தான் கரெக்ட். இப்போ இந்த காம்பவுண்டுடைய அரோமேட்டிக் கேரக்டர் ப்ராப்பராக அரோமேட்டிக்காக ப்ரெசென்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸில், அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அணுலினில் இந்த பிரிட்ஜிங்கில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹாலஜன், பாஸ்பரஸ் எக்ஸெட்ரா ஏதாவது ஒரு எட்டிரோ ஆட்டம், பர்டிகுலராக வந்து ஏதாவது ஒரு எட்டிரோ ஆட்டம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அந்த பிரிட்ஜிங்கில் அந்த எட்டிரோ ஆட்டம் வந்து பிளேனுக்கு மேலே இருக்கும். ஸோ ப்ராப்பர் டீலோக்கலைசேஷன் வந்து பாசிபிள். ப்ராப்பர் டீலோக்கலைசேஷன் இஸ் பாசிபிள். ஸோ இட் இஸ் கால்ட் த அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆல்ரெடி தெரியும் பென்சீன், நாப்தலின், ஆந்த்ரசின், திஸ் இஸ் ஆல்சோ த அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ கொடுத்துருக்கூடிய கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு இந்த கொஷின்ஸில் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி. காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி அண்டு காம்பவுண்ட் சி. காம்பவுண்ட் ஏ வந்து நான் அரோமேட்டிக், காம்பவுண்ட் பி வந்து அரோமேட்டிக், காம்பவுண்ட் சி வந்து அரோமேட்டிக். ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இது நான் அரோமேட்டிக்கான ரீசன் த 2 hydrogens are perpendicular to each other. So it is a non-planar non-aromatic. It is a non-aromatic. சரிங்களா, ஸோ இது அதுக்கான ரீசன். ஸோ இந்த மாதிரி இந்த அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக்கை பேஸ் பண்ணி நம்ம அந்த கொஷின்ஸை பார்த்துருக்கலாம். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், among the following compounds which can exhibit, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அது, which can exist or exhibit optical activities அல்லது activity are. Compound A, first compound, this is the first compound methyl, this is also phenyl. நமக்கு ஆல்ரெடி தெரியும் நைட்ரஜனில் 4 பாண்ட் வந்து பாசிபிள், 3 கோவலண்ட் பாண்ட், ஒரு கோஆர்டினேட் பாண்ட். சரிங்களா, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட், செகண்ட் காம்பவுண்ட், this is the OH அண்ட் இங்கே above the planeல ஒரு OH, below the planeல ஒரு OH, this is also ஒரு OH. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் C, phenyl, சல்ஃபர், ஒரு எத்தில் குரூப், ஒரு ஆக்சிஜன். சரிங்களா, ஆக்சுவலாக ஆக்சிஜன் அப்படிங்கிறது இங்கே O-. இப்போ இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஆக்சிஜன் ஃபேமிலி. இதில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இந்த நைட்ரஜனில் கரெக்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபினைல் குரூப், இங்கே ஒரு CH2 குரூப் இருக்குது, இங்கே ஒரு அல்கீன், இங்கே ஒரு ஃபினைல் குரூப், இது பென்சைல் குரூப். சரிங்களா, ஸோ ஒரு மெத்தில், திஸ் இஸ் த கைரல் நைட்ரஜன். நமக்கு ஒன்லி ஒன் கைரல் சென்டர், always optically active. So this is the optically active compound. ஆல்ரெடி தெரியும் நம்ம ஒரு மாலிகுல் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது. ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி சுட் பி ஆப்சென்ட். இது ஜென்ரலாக ஹையர் லெவலில் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியும் பார்க்கணும். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்டு சென்டர் ஆஃப் சிமெட்ரி, எனி ஒன் ஆஃப் த சிமெட்ரி வில் பி ப்ரெசென்ட்.
இட் இஸ் கால்டு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே ஜென்ரல் லோயர் லெவலில் இது 2 பாயிண்ட் தான். ஹையர் லெவலில் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருந்தால் பிளேன் ஆஃப் சிமெட்ரி as well as சென்டர் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் அண்ட் மாலிகுல் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இதில் நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பியில் இந்த காம்பவுண்டுடைய மிட் பாயிண்ட் பாருங்கள். இந்த காம்பவுண்டுடைய மிட் பாயிண்டில் இதனுடைய இந்த மாலிகுல்ஸை ரொட்டேட் பண்ணோம்னா, சிங்கிள் பாண்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணோம்னா இந்த காம்பவுண்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய வெஜ் எனவமான டேஸாக மாறும். இந்த காம்பவுண்டை ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேஷன் அபவுட் த சிங்கிள் பாண்ட், இட் இஸ் கால்ட் த கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ். இந்த காம்பவுண்டை ரொட்டேட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய பாண்டில் நமக்கு எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னா இதே சிமெட்ரிக்கல் மாலிகுல். ஏன்னா இந்த பாருங்கள், இந்த அடுத்தடுத்த கார்பனில் ஒன்று எபோ த பிளேனில் OH, பிலோ த பிளேனில் OH. நெக்ஸ்ட்டு CH2 இங்கே ஒரு எபோ டைரக்ஷனில் ஒரு OH, பிலோ டைரக்ஷனில் OH. ஸோ திஸ் மாலிகுல் ரொட்டேஷன் அபவுட் த சிங்கிள் பாண்ட், ரொட்டேஷன் அபவுட் சிங்கிள் பாண்ட் அல்லது சிக்மா பாண்ட், we can get the same molecule. சரிங்க, one half equal to the another half. So this molecule present in the plane of symmetry should be present. Plane of symmetry or center of symmetry present, this molecule is optically inactive. Optically inactive. So compound B optically inactive. So this is the one lone pair phenyl group and O minus another different group. So 4 different group, it is called the optically active. Optically active compound. ஸோ கொடுத்துருக்கூடியதுக்கு எதுதெல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா, ஸோ ஆன்சர் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் எதுதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ். கொஸ்டின் கேட்டு தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான் A and C. ஆப்டிக்கலி ஆக்டிவ் எது அப்படின்னா A and C. திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டி காம்பவுண்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதே சேம் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. எல்லா கொஷின்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெகுலராக நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.